நீங்க ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் போயிருக்கீங்க, ஒரு வெக்கேஷனா போயிருக்கீங்க. போன இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் தொலைஞ்சு போயிடுச்சு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நடக்கலாம். போற இடத்துல பாஸ்போர்ட் தொலையலாம். நீங்களே அந்த பாஸ்போர்ட்டை துவைக்கலாமா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நம்ம வெளிநாடுகள்ல போயிட்டு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸியா இன்ஃபர்மேட்டிவா நாங்க ரெடி பண்ணிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு Vlogs by தியாங்கா. நான் உங்க பிரியங்கா. நான் தீபக். ஸோ ஸ்டெப் 1, நம்ம ஒரு பாஸ்போர்ட் தொலைஞ்சோன்னே நம்மளுக்கு முக்கியமா நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா பதட்டம். பாஸ்போர்ட் தொலைஞ்சிச்சு, இப்போ என்ன பண்ணணும், எங்க போகணும், யாரை போய் பார்க்கணும், இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய தாட்ஸ் நம்ம மைண்ட்ல ஓடும். ஆனா நீங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய ஸ்டெப் ஸ்டே காம். ஏன்னா நம்மளோட பாஸ்போர்ட் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். அது தொலைஞ்சா எல்லாரும் பேனிக் ஆகிறது சகஜம் தான், இன்க்ளூடிங் அஸ். பட் நம்ம அந்த டைம்ல கொஞ்சம் காமா இதை ஹேண்டில் பண்ணா மட்டும்தான் நம்மளால இந்த ப்ராப்ளத்துல இருந்து சால்வ் ஆகி வர முடியும். காமா யோசிங்க, எங்கெல்லாம் போனீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாக்குற மாதிரி யோசிச்சு பாருங்க. இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்போர்ட் வந்து உண்மையிலேயே தொலைஞ்சிருச்சா இல்ல நம்ம எங்கேயாவது மிஸ்பிளேஸ் பண்ணிட்டோமான்றத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கணும். நீங்க எங்கெல்லாம் போனீங்க, லைக் மேபி ஹோட்டல்ஸ்ல நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம், ஹோட்டல் ரிசப்ஷன்ல நீங்க விட்டு வந்திருக்கலாம், இல்ல எங்கேயா கெஃபே ரெஸ்டாரண்ட்ஸ்ல மிஸ் பண்ணிருக்கலாம், ஏர்போர்ட்ல மிஸ் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி எங்கெல்லாம் போனீங்களோ அந்த இடத்த ரீவைண்ட் பண்ணி ரீட்ரேஸ் பண்ணி பாருங்க. அந்த வேர்டை நாங்கள் யூஸ் பண்ணோம். ஆமாம். ஸோ நீங்கள் செக் பண்ணக்கு அப்புறமா ஒருவேளை நீங்கள் எங்கேயுமே மிஸ்பிளேஸ் பண்ணலை, உண்மையிலேயே பாஸ்போர்ட் வந்து ஏதோ தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை லாட்ஜ் பண்ணுங்க. ஸோ அந்த பக்கத்தில் இருக்க லோக்கல் அத்தாரிட்டிஸ் கிட்ட நீங்கள் கொடுக்குற அந்த கம்ப்ளைண்ட் தான் வந்து ஒரு ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட் வச்சு தான் நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்டை ரிட்ரீவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா நம்ம ஆல்ரெடி இந்த இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ்லாம் வரும்போது முக்கியமாக நம்ம வந்து ட்ராவல் இன்சூரன்ஸ்லாம் எடுத்திருப்போம். ஸோ அந்த இன்சூரன்ஸ் கிளைம்லாம் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை கிளைம் பண்ணுறதுக்கும் இந்த ரிப்போர்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை லாட்ஜ் பண்ணுறது தான். இப்போது நம்ம கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டோம். இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய இந்தியன் எம்பசி அங்க எங்க இருக்குன்றத நம்ம செக் பண்ணோம். அண்ட் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், எல்லா ஊர்லயும் ஒரு இந்தியன் எம்பசி இருக்கும். ஆமா, கண்டிப்பா. நிறைய பேருக்கு தெரியாது, இன்க்ளூடிங் மீ. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் எனக்கும் இது தெரியாது. பட் இப்ப தெரிஞ்சுக்கோங்க, எல்லா கண்ட்ரிலயுமே வந்து நம்மளுடைய இந்தியன் எம்பசி ஒண்ணு அங்க இருக்கும். அந்த இந்தியன் எம்பசிக்கு நம்ம ரீச் பண்ணிட்டு நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ரிப்போர்ட்டை நம்ம கொண்டு போகணும். இந்த ரிப்போர்ட் தான் அவங்க நமக்கு ஒரு எமர்ஜென்சி டாக்குமெண்ட் அப்படின்ற டிராவல் டாக்குமெண்ட் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணி அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை நம்ம சேஃபாக வச்சுப்போம். நெக்ஸ்ட் நம்மளோட இந்தியன் எம்பசி அங்கே எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம கூகுள் மேப்ஸில் சர்ச் பண்ணாலே வரும். நீங்கள் அந்த எம்பசியில் போயிட்டு இந்த ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ட்ராவல் டாக்குமெண்ட்டை ஒன்று அட்டெண்ட் பண்ணலாம். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாஸ்போர்ட் வந்து இப்போ தொலைஞ்சிருச்சு. ஸோ இந்த எமர்ஜென்சி டாக்குமெண்ட்டை வச்சு தான் நம்ம அடுத்து நம்ம ஊருக்கு போகணும்னு நினச்சாலோ இல்லை அங்கேயே நம்ம வந்து ட்ரிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சாலும் இந்த டாக்குமெண்ட் இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ இந்த 2 ஸ்டெப்பை நீங்கள் பாஸ்போர்ட் தொலைஞ்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே இமீடியட்டாக பண்ண வேண்டிய 2 ஸ்டெப்ஸ் இதுதான். இப்போ நம்ம இந்த எம்பசிலேருந்து வாங்குறோம்ல இந்த எமர்ஜென்சி ட்ராவல் டாக்குமெண்ட், இது வாங்குறதுக்கு வந்து சில நேரங்களில் வந்து அந்த எம்பசியில் வந்து நம்மளுடைய பாஸ்போர்ட்டோடைய காப்பீஸ் கேட்பாங்க, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க, அப்புறம் வேற என்ன, டிரைவிங் லைசன்ஸ், ஒரு டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. ஸோ டிஃபால்ட்டாகவே நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் கேரி பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டிராவல் டாக்குமெண்ட் இந்த இந்தியன் எம்பசியில் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம தொலைஞ்சு போன பாஸ்போர்ட். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட். ஸோ அதை நீங்கள் வாங்கி கண்டிப்பாக சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா அது இருந்தால் தான் நம்ம அடுத்து எதாக இருந்தாலும் பண்ண முடியும். ஏன்னா பாஸ்போர்ட் நம்மளது ஆல்ரெடி அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட், நம்மளுக்கு தொலைஞ்சிருச்சுன்னா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க, அதை கம்பல்சரி நம்ம சேஃபாக வச்சுக்கணும். நீங்கள் அந்த ட்ராவல் டாக்குமெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் ட்ரிப் கண்டினியூ பண்ண போகிறீங்க, உங்களோட விசா வந்து இன்னும் லைவாக தான் இருக்குது அப்படின்னா
நீங்கள் அந்த ட்ராவல் டாக்குமெண்ட்டை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் ஹோட்டலோடைய சேஃபில் கூட எங்கேயாவது வச்சுட்டு போயிடுங்க. கேரி பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்டை வச்சு விசா வேலிடிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம அவ்வளோ செலவு பண்ணி நம்ம ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். பாஸ்போர்ட் தொலைஞ்சிருச்சு அப்படின்றதுக்காகலாம் வந்து நம்ம அந்த ட்ரிப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வர முடியாது. பிகாஸ் வி ஹேவ் ஸ்பெண்ட் அ லாட். ஸோ இந்த ட்ராவல் டாக்குமெண்ட் வந்தோடனே உங்களுக்கு விசா வேலிடிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணி முடிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஒருவேளை விசா முடிஞ்சிருச்சு, இல்லைனா நீங்கள் ரிட்டர்ன் ஃப்ளைட்ஸ் புக் பண்ண டேட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யூ கேன் கெட் பேக் டு யுவர் ஹோம் கண்ட்ரி. நீங்கள் வந்து அந்த ட்ராவல் டாக்குமெண்ட் வச்சு அதே ஃப்ளைட்ஸில் நீங்கள் உங்களோட ஹோம் கண்ட்ரிக்கு வந்துடலாம். இவ்வளோதான் இதோடைய ப்ராசஸ். ஸோ ஒரு அப்ராடில் போயிட்டு நம்மளுடைய பாஸ்போர்ட் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயந்தான். எல்லாருக்குமே மைண்ட் அப்செட் ஆகிடும், அடுத்த வேலை எதுவுமே ஓடாது. பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் பயப்படாதீங்க, காமாக இருங்க. இந்த ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இன் நோ டைம் நீங்கள் வந்து பேக் ஆன் ட்ராக் வந்துடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நாங்கள் போஸ்ட் பண்ண வீடியோஸில் ஷாங்கன் விசா எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் பாரிஸ் அண்ட் ஸ்விட்சர்லாந்து ஐட்டினரி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நீங்கள் இன்னும் எங்கள் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். Until then, bye bye.